நிறைய பேர் விஐடி ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அண்ட் இன்டர்வியூ பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டாவும் எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் அண்ட் உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசலும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் அது வெரிஃபிகேஷன் ஆன பிறகு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் வெப்சைட்டில் இருக்குது அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்ஸ்க்கு 2 ஹவர்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். டெக்னிக்கல் கொஸ்டின் 70 மார்க் இருக்கும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மார்க்குக்கு இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 15 மார்க் இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு. நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. ஒன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுடைய யூஜி அண்ட் பிஜி மார்க் வெயிட்டேஜ் ப்ளஸ் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோரையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த கிரைட்டீரியாவில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் பர்சனல் இன்டர்வியூ தான். ஆஃப்லைன் மோட் ஆர் ஆன்லைன் மோட் எதுனாலும் கேண்டிடேட் சூஸ் பண்ணிக்கலாம். விஐடி கேம்பஸ் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஆஃப்லைன் மோடுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவே லாங் டிஸ்டன்ஸ் இருந்தீங்கன்னா ஆன்லைன் மோடு பெட்டர். இன்டர்வியூ பேனலில் பார்த்தீங்கன்னா 3 to 6 ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர் இருப்பாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. மெஜாரிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு 2 to 3 மினிட்ஸில் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஜி அண்ட் பிஜி ப்ராஜெக்ட்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் ப்ரொபோசலை அதுவும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிசர்ச் ப்ரொபோசல் இருந்து எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால ரிசர்ச் ப்ரொபோசலை நல்ல கான்செப்ட் வைஸும் சரி, மெத்தடாலஜி வைஸும் சரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பேசிக்ஸ் கொஸ்டின்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஃபைனலாக உங்ககிட்ட ரிசர்ச் பப்ளிகேஷன் இருக்கான்னு கேட்பாங்க அண்ட் நெட் டார்கெட் குவாலிஃபை இருக்கான்னு கேட்பாங்க. இது இருந்தால் உங்களை செலக்ட் பண்ணக்கான பாசிபிலிட்டி அதிகம், பட் இது மேண்டேட்டரி இல்லை. ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கைட் செலெக்ஷன் தான். கைட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட ஏரியா ஆஃப் ரிசர்ச் ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ரொஃபஸருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட சிவியை அட்டாச் பண்ணி அப்ரோச் மெயில் அனுப்புங்க அண்ட் தென் கால் பண்ணி பேசுங்க. ஒன்ஸ் கைட் செலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் பேமெண்ட் தான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இனாக்ரேஷன், கோர்ஸ் ஒர்க், ரிசர்ச் ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.